படம் தரமா இருக்குதுக்கா. ஏங்க வாங்க பீனிக்ஸ் வாங்க, இங்க எல்லாமே இருக்குங்க. இங்க தரமா இருக்கு, ஃபைட் இருக்கு, சாங் இருக்கு, டான்ஸ் இருக்கு. வாங்க பீனிக்ஸ் வாங்க, தரமா இருக்கா படம். செம ஒர்க்கா இருக்கா. ஃபைட்லாம் செமையா இருக்கா. படம் நல்லா கேமராமேன்ல இருந்து ஓகே. அதாவது வந்து படம் எப்படி இருக்குன்னா ரொம்ப ஒரு ஷாட்டும் தெளிவாக இருக்கு. எப்படி சொல்றதுன்னா ரொம்ப புது டைரக்டர் மாதிரி, புது ஹீரோ மாதிரி இல்லை. ரொம்ப பழைய ஹீரோ நம்ம விஜய் சார் பார்த்த மாதிரி இருக்கு. ஒவ்வொரு சீனும் ஒவ்வொரு ஷாட்டும் ரொம்ப தரமாக இருக்கு. படம் சூப்பராக இருக்கு. தாராளமாக வரலாம். என்ன ஒன்று தேட்டர் கிடையாது, ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்த மாதிரி படம்லாம் நிறைய தேட்டர் தரலாம். நல்லா இருக்கு. வாங்க நம்ம ஃபீனிக்ஸ் வாங்க, ரொம்ப தரமா இருக்கு படம். வாங்க. ஐயோ அண்ணன் மாதிரி சேதுபதி அண்ணன் மாதிரியே இருக்காரு. படம் நல்லா தரமா இருக்கு, சூப்பரா இருக்கு படம். வாங்க, கண்டிப்பா வாங்க. நல்ல மெசேஜ் கொடுத்துருக்காங்க. சூப்பர், நல்ல மெசேஜ் கொடுத்துருக்காங்க. எல்லாரும் அவங்களே தான் இது பண்ணணும், நானே தான் இருக்கணும்னு மட்டும் நினைக்க கூடாது. நீங்களும் நாங்களும் எல்லாமே மேலே ஏறிதான் போகணும். அதுக்கேற்ற மாதிரி தான் இருக்கு. படம் பக்கா இருக்கு, சூப்பரா இருக்கு. மியூசிக், டீம் மியூசிக் எல்லாம் பக்காவா இருக்கு, சூப்பரா இருக்கு. படம் நல்லா சூப்பரா இருக்குக்கா. சூப்பரா நடிச்சுக்கிறாப்ல. ரெண்டாவது பவானின்னு சொல்லலாம். மாஸ்டருக்கு இவரே வில்லனா போட்டுக்கலாம். பக்காவா கலக்குறாப்ல. ஆமா, ஸ்போர்ட்ஸ்ல பயங்கரம் பண்றாரு. நல்லா இருக்குது. அன்னைக்கு ஒருத்தர் பார்க்கலாம். ஆக்சுவலா ஸ்போர்ட்ஸுக்கா ஏழை மக்கள் மேல வரக்கூடாதுன்னு பணக்காரங்க அமுக்குறாங்களா, அதே கான்செப்ட் தான் எடுத்துன்னு வந்துக்கிறாங்க. சூப்பரா இருக்குது படம். பசங்க மேல வரணும், வந்து பார்க்கலாம். தேட்டருக்காக கொடுக்கவே இல்லை. என்னதுக்கா? அவள்தான் அவரு வந்தார், ஆக்ஷன் இதுக்குள்ளே வந்துட்டாரு அவரு. அவள்தான் இதுக்கப்புறம் அவரு அந்த விஜய் சேதுபதியை மிஞ்சிட்டு போயிடுவார் போல. நல்லா இருக்கு. தேங்க்ஸ்.